A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159. வீட்டு வசதி வாரிய முறைகேடு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமைச்சர் ஐ பெரியசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். இந்த மேல்முறையீடு மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கில் விடுவித்ததை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அமைச்சர் ஐ பெரியசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோம் என்றால், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசன் என்பவருக்கு முறையீடாக ஒதுக்கீடு செய்ததாக அமைச்சர் பெரியசாமிக்கு எதிராக கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் இருந்து அமைச்சரை விடுவித்து கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் சிறப்பு நீதிமன்றம் விடுவித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் தாமகம் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அமைச்சர் பெரியசாமியின் முதல் மனுவை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டு பதிவுக்கு பின் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு உகந்ததல் என்றும் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு அமைச்சரை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதமான என தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் தற்போது அமைச்சர் ஐ பெரியசாமி மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மேல்முறையீடு மனுவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவு சரியான காரணங்களை ஆராயாமல் இந்த உத்தரவை நீதிபதி பிறப்பித்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159.